நிறைய முஸ்லீம் கமிட்டிக்கு தான் சொல்றேன். எனக்கு பார்க்கும்போது வருத்தமா இருக்கும். முஸ்லீம்ஸோட ரெப்ரஸன்டேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு பியூரோக்ராட்டிக்ல. நான் ஒரு 50 ஐஏஎஸ் பாக்குறேனாக்கா எனக்கு தெரிஞ்ச ஐஏஎஸ்ல ஒருத்தர் கூட முஸ்லீம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச 50 பேர்ல. அப்ப ரெப்ரஸன்டேஷனே இல்லனாக்கா உங்களோட பிரச்சனைகளுக்கான தீர்வை எப்படி அவங்க கொடுப்பாங்க? உங்களோட வழி புரிஞ்ச ஒருத்தர் அதிகாரத்தில் இருக்கும்போது உங்க வழிக்கான தீர்வை கொடுக்க முடியும். இருக்கிறவனுக்கு உங்க வழியே என்னன்னு புரியல, உங்களோட வழியே புரியாதவங்க கிட்ட, நீங்க பேசுற மொழியே புரியாதவங்க கிட்ட உங்களுக்கான தீர்வை கேட்டாக்கா அவங்க நீங்க கேட்கிற கோரிக்கையே புரியாது. அவனால சொல்யூஷன் தர முடியாது. சோ நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருந்து வரணும்னு நினைக்கிறேன். பாலிசி மேக்கிங்ல இன்வால்வ் ஆகுங்க தயவு செஞ்சு. இல்லாட்டிங்க ஒன்றும் பண்ண முடியாது. பாலிசி மேக்கிங்ல உங்களோட இன்டர்வென்ஷன் இருக்கணும், உங்களோட ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும். அதுக்கு படிச்சு வாங்க, அதிகாரத்தை கைப்பற்றுங்க. அதுதான் அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கு. படிங்க, மேல வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சமீபத்தில் கல்வியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் இஸ்லாமியர்கள் எல்லாருமே நிறைய கல்வி கற்கணும், நிறைய அரசாங்க பணிகளில் ஈடுபடணும். ஏன்னா நம்ம ஒரு பவரில் இருக்கும்போது தான் இஸ்லாத்துக்காக நம்மளால் ஏதாவது செய்ய முடியும். நம்ம இப்படியே படிப்பில் பின்தங்கியவர்களாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய முன்னோடிகள்லாம் இருக்காங்க இல்லையா, மூதாதையர்கள்லாம் எவ்வளோ படிப்பில் அறிவாளிகளாக இருந்து இந்த உலகத்துக்கு எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு நாங்கள் வெள்ளையனை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி கல்விக்கு எதிராக, அதாவது அந்த ஆங்கிலத்துக்கு எதிராக நம்ம வெளியே வந்தது இன்னும் நம்ம பின்தங்கி தான் இருக்கும் கல்வியில். அப்போ இந்த மாதிரியான பின்தங்கிய நிலையில் இருக்கும்போது நம்மளுடைய முன்னேற்றம்ங்கிறது நம்மளுக்கு வராது. கல்வியில் முன்னேற்றம் வரணும். நம்மளுடைய அதிகாரங்கள், நம்மளுடைய அரசியல் விஷயங்கள், இதில் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய தலையீடுகள் இருக்கணும். நம்ம நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஏன்னா காவல்துறையிலையும் இஸ்லாமியர்கள் நிறையா இல்லை, அதே மாதிரி நீதித்துறையிலையும் இஸ்லாமியர்கள் இல்லை, அதே மாதிரி அதிகாரத்தில் இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி துறைகள்லையும் அதிகாரிகளாக இஸ்லாமியர்கள் இல்லை. அப்போ இந்த மாதிரி இருந்தால் இது கண்டிப்பாக இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இதில் சில பேர் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, அப்போ நீங்கள் இதில் அரசாங்க பணிகளில் வேலை பார்க்கணும், நம்ம நிறைய இஸ்லாமியர்கள் அரசாங்க பதவிகளில் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அரசாங்க பதவிகளில் போகும்போது அந்த அரசாங்க சட்டத்துக்கு நம்ம கட்டுப்பட வேண்டியிருக்குமே. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்கலாமே, நம்ம எதுக்கு இந்த மாதிரி அதிகாரமான வேலைகளுக்கு போய் அவங்களுக்கு கீழே நம்ம இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ இதில் என்னன்னா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, மற்ற இஸ்லாமியர்கள் அல்லாத நாடுகளில் நம்ம வாழும்போது அந்த அதிகாரத்துறையில் நம்ம பணிபுரியும் போது அவங்க சொல்கிற செயலுக்கு நம்ம கட்டுப்பட்டோன்னா நம்ம இஸ்லாத்தை விட்டு, அதாவது இஸ்லாத்தில் சொல்லாத விஷயங்களை நம்ம பின்பற்ற வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் கேட்குறீங்க. இதில் நம்ம நிறைய விஷயம் பார்க்கணும். இப்போது நம்ம அரசாங்க வேலைகள் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு ப்ரைவேட்லேயே வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டீச்சராகவோ இல்லை வேறு ஏதாவது இன்ஸ்டியூஷன்லேயோ இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு காய்கறி விற்கிறோம், எந்த வேலை நம்ம பார்க்குறதுனாலும் நம்ம இதில் ஹலால் ஹராமுங்கிறத எப்படி முடிவு பண்ணுறது? அதாவது அரசாங்க பணியில் மட்டும்தான் நம்ம என்னென்னா ஹராமான விஷயங்களை நம்மளால் பண்ண முடியுமா? ஹராமான விஷயங்களை நம்ம நினச்சா, இப்போ ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒரு டீச்சர் கூட என்ன பண்ணுவார்னா, ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு காசு வாங்கிட்டு கொஸ்டின் பேப்பரை பாஸ் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது ப்ரைவேட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க கூட அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி பல தவறான காரியங்களில் ஈடுபடலாம், லஞ்சம் வாங்கலாம். இல்லை வேறு இப்போ ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அவங்க என்ன பண்ணலாம், அந்த வியாபாரத்தை நடத்தணுங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு மேலே யார் யார் இருக்காங்களோ அதில் ஒரு அப்ரூவல் வாங்கணும், இல்லை கரண்ட் நம்மளுக்காக எடுக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு கடை திறக்கிறதுனா சும்மா இல்லையே. அப்போது நம்ம நினச்ச உடனே நம்ம ஒரு ஓப்பன் பண்ணிட்டோம், நான் பிஸ்னஸ் பண்ணிட்டேன், இஸ்லாமியர்கள் எல்லாம் நம்ம பிஸ்னஸில் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் நிறையா விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதை பண்ணால் தான் வேலை நடக்கும். இல்லை நான் அதெல்லாம் தர முடியாது, இதில் இதெல்லாம் தப்பு அப்படின்னு நம்ம உட்காந்தோன்னா ஒன்றுமே நடக்காது இல்லையா. அப்போ நீ ஒன்றும் பிஸ்னஸே வைக்க வேணான்னு ஆகிடும். அப்போது நம்ம எந்த விஷயம் பண்ணாலுமே, ஒரு சாதாரண ஒரு காய்கறி விற்றா கூட அதில் நம்ம ஒழுங்காக சரியாக எடையை அளந்து கொடுக்கலன்னா அதுவும் ஹராமாக தான் போகும். அப்போ ஹராமுங்கிறது எல்லா விஷயத்துலேயும் இருக்குது சரிங்களா. ஆனால் நம்ம எந்த மாதிரி அதை எடுத்துக்கிறோம், நம்ம அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்
அப்படின்ற ஒரு நியத்தோட நம்ம பண்ணுறோமா, இல்லை இந்த உலகத்துக்கு நம்ம எப்படி வேணால் வாழலாம், அந்த உலகத்தில் முன்னேறினா போதும் அப்படிங்கிற நியத்தோட பண்ணுறோமா அப்படிங்கிறத பொறுத்து தான் அல்லாஹ் தஆலா நம்ம செய்கிற வேலைகளுடைய அந்த நன்மையுடைய அளவை எடுக்கிறான். இப்போ நம்ம பார்த்தோன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நாளைக்கு மறுமையில் 3 பேர் கொண்டு வரப்படுவாங்க. இந்த ஹதீஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த 3 பேரில் ஒருத்தர் யாருன்னா மார்க்கத்தை கற்றறிந்த ஆலிம், சரிங்களா? அவங்கள அல்லாஹ் தஆலா நரகத்தில் போட சொல்லுவான். அப்போ அவர் கேட்பார், யா அல்லாஹ் நான் வந்து மார்க்கத்தை தானே எல்லாருக்கும் எடுத்து சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் அதாவது நீ மார்க்கத்தை சொன்னேன், ஆனால் நீ என்ன உன் மனசில் நினச்சன்னா என்னை எல்லாருமே ஆலிம்னு புகழணும், நான் பெரிய புத்திசாலின்னு சொல்லணும், ஏன்னா அந்த மாதிரி நீ நினச்சி பண்ண. அதே மாதிரி அங்கேயும் எல்லாரும் சொல்லிட்டாங்க, எல்லாரும் பண்ணிட்டாங்க, இப்போ உனக்கு எந்த நன்மையும் இல்லை, நீ நரகத்துக்கு போன்னு சொல்லுவானா. அப்போது என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒரு விஷயத்தை ஹராமாக்குறதும் ஹலால் ஆக்குறதும் நம்மளுடைய நியத்தில் தான் இருக்குது, சரிங்களா? நம்மளுடைய நியத்து சரியாக இருந்தால் நம்ம பண்ணுற இந்த உலக விஷயங்கள், அது அரசாங்க பணியில் கூட நம்மளால் அல்லாஹ்கிட்ட இருந்து நிறைய நன்மைகளை அடைய முடியும். நம்மளுக்கு மேலே நிர்பந்திக்கப்பட்ட சில விஷயங்களை நம்ம பண்ணால் கூட அல்லாஹ் தஆலா நம்ம என்ன பண்ண மாட்டான், அது தவறுன்னு சொல்ல மாட்டான். ஆனால் மார்க்க விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய நியத்து சரியில்லைன்னா நம்ம எப்போவும் மௌலானா தோற்றத்தில் இருந்தாலும் என்ன பண்ணுவான், அல்லாஹ் தஆலா அங்கே நரகத்தில் போட்டுருவான், அல்லாஹ் காப்பாற்றுவான். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய நியத்தை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். எல்லா வகையிலையும் மார்க்கத்தை கற்று, சிறு வயதிலிருந்தே மார்க்கத்தை அதிகமாக கற்று அதன்படி நடக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம அரசாங்க பணியில் வேலை பார்க்கும் போதும் அதில் வர சில பிரச்சனைகளையும் நம்மளால் அதை தவிர்த்துக்க முடியும். அப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலையும் நம்மளால் சில விஷயங்களை செய்ய தான் வேண்டியாக இருக்குது அப்படின்னும் போது அல்லாஹ் அதை குற்றம் பிடிக்க மாட்டான். நிர்பந்தத்தின் பேரில் நம்ம அரசாங்க பணிகளில் வேலை பார்க்கும்போது ஒரு வக்கீலாவோ இல்லை ஒரு ஜட்ஜாவோ இல்லை கலெக்டராகவோ ஐபிஎஸ்ஸாவோ இல்லை வேறு ஏதாவது பணிகளில் இருக்கும்போது நிறைய இருக்கு இல்லையா, அரசாங்கத்தில் நிறைய பணிகள் இருக்குது. அந்த மாதிரி பணிகளில் இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு விஷயங்களில் நம்ம நிர்பந்தத்தின் காரணமாக நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு வர விஷயங்கள் எதுவுமே நம்ம மேலே குற்றமாகாது. ஆனால் இப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ லஞ்சம் வாங்குறதும் வாங்காததும் நம்மக்கிட்ட இருக்குது. அங்கே போயிட்டு லஞ்சம் வாங்கி ஆகணும் நம்மளை யாரும் நிர்பந்தம் பண்ண போகிறதில்ல. ஒருவேளை சில நேரங்களில் என்ன நடக்கும்னா, நம்மளுக்கு மேலே இருக்கவங்க லஞ்சம் வாங்குவாங்க, அதுக்கு நம்ம சில நேரம் சைன் போடுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த அவங்களுடைய நிர்பந்தத்தினால அப்படி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கலாம். அப்படி நம்ம பண்ணும்போது அது நம்ம மேலே குற்றமாகாது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை வசதிகளை நம்ம உயர்த்திக்கிறதுக்காக வேண்டி நேரடியாக நம்ம லஞ்சம் வாங்கணும், நம்ம தவறான காரியங்களில் ஈடுபட்டோன்னா அப்போ நம்ம மேலே தான் அது குற்றம், சரி இல்லையா? அதுதான் முதல்ல சொன்ன மாதிரி இது அரசாங்க வேலைன்னு கிடையாது. எந்த வேலையிலையுமே நம்ம மனசாட்சிக்கு எதிராகவோ இல்லை மார்க்கத்துக்கு எதிராகவோ நம்மளால் பணிகளை செய்ய முடியும் இல்லையா? அப்போ இதை பண்ணக்கூடாதுங்கிறதும் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. யாரும் நம்மளை வந்து எல்லா விஷயங்கள்லையும் நிர்பந்திக்க போகிறது கிடையாது. ஒரு அரசாங்க அதிகாரியாக 2 பேர் இப்போ நல்லா படித்து முன்னுக்கு வந்தவங்க ஒரு அரசாங்க வேலைக்கு போகும்போது ஒரு இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சலுகைகளையும் இல்லையா, அவங்களுக்கு கிடைக்கிற அந்த வசதிகளையும் ஒரு இஸ்லாமியனால் அடைய முடியுமான்னு கேட்டால் அடைய முடியாது. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களில் நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, இதை பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு இருக்கும்போது அதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிட்டு தான் வாழணும். நம்மளுடைய நிலைமை பண அளவுலையும் நம்மளுடைய வேலைகள் மேலே நம்ம பதவி உயர்வும் அதுவும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், எல்லாமே குறைவாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அரசாங்க வேலையில் இருப்போம், ஒரு பவரில் இருப்போம், அதுதான் நம்மளுக்கு வேணும், சரிங்களா? அப்போது நம்ம செய்கிற செயல்கள் தூய்மையானதாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான்னா, அதாவது ஒருத்தருடைய மனசில் ஈமான் நிரம்பி வழிகிற நிலையில் நிர்பந்தத்தால் ஒரு தவறு செய்தாலும் அது வந்து அல்லாஹ்வால் குற்றம் பிடிக்கப்படாது. இன்றைக்கி நமக்கு நிறைய உரிமைகள் மறுக்கப்படுறதுக்கும் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற உரிமைகள் பறிக்கப்படுறதுக்கும், இப்போ வக்ஃபு மசோதாலாம் இருக்கு இல்லையா, வக்ஃபு திருத்த மசோதாவில் நமக்கு இருக்கிற உரிமைகளே பறிக்கப்படுறதுக்கும், அதே மாதிரி இஸ்லாமியர்களை கேள்வி கணக்கு இல்லாமல் சிறையில் அடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கும், இஸ்லாமிய சட்டத்துக்குள்ளே வந்து நாங்கள் எதை வேணால் கை வைப்போம், அதாவது இஸ்லாமியர்களை அவங்களுடைய கல்வியிலேருந்து எல்லா வகையிலும் நாங்கள் வந்து அவங்கள பாதிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து முழு உரிமை இருக்குன்ற மாதிரி மற்றவர்கள் செயல்படுறதுக்கும் முக்கியமான காரணமாக இருக்கிறது நமக்கு கல்வி அறிவின்மை தான்,
சரிங்களா? ஏன்னா கல்வியில் பின்தங்கி இருக்கும்போது நம்ம எந்த அதிகாரத்துலேயுமே இல்லாமல் இருக்கும். இப்போ நமக்காக வாதாடுறதுக்கு வழக்கறிஞர்கள் அதிகமாகவோ, இல்லை நம்ம சைடில் ஒரு ஜட்ஜுங்க அதிகமாகவோ, இல்லை நம்ம சைட்லேருந்து வேறு வேறு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து நமக்காக போராடுறதுக்கு ஆளே இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறதுனாலையும் என்ன ஆகுதுன்னா, இஸ்லாமியர்களை என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இன்றைக்கி நம்ம தான் நம்மளை சிறுபான்மையினர்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளை விட அதாவது இன்றைக்கி 2011 கணக்கெடுத்து பார்த்தோன்னா 14% இஸ்லாமியர்கள் இந்தியாவில் இருக்காங்க. இன்றைக்கி 2025 பார்த்தோன்னா கண்டிப்பாக அது 15% மேலே ஆயிடுச்சு. ஆனால் ஒரு 3%க்குள்ளே இருக்கிற ஒரு பிரிவினர் இந்த நாட்டை ஆட்டி படைக்கிறாங்க. நம்ம மக்களால் சிறுபான்மையினாலாக இருக்கிறதுனால இந்த கஷ்டமா, இல்லை படிப்பறிவில் சிறுபான்மையினராக இருக்கிறதுனால இந்த கஷ்டமானு யோசிங்க. ஏன்னா 3% இருக்கிற ஒரு பிரிவினர் எல்லாத்துலேயுமே அவங்க மற்றவர்களுக்கு நீதி கொடுக்குற இடத்துலையும் அவங்களுக்கு கட்டுப்படுற இடத்துல மற்ற மதத்தவர்களும் இருக்கிறதுனால அவங்க தங்களை சிறுபான்மையினர்னு சொல்லிக்கிறதே இல்லை இல்லையா? அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறதா தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி 15% மேல் இருக்கிற இஸ்லாமியர்கள் தங்களை சிறுபான்மையினர்கள்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா, நம்ம ரோட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உண்மையை சொல்ல போனோன்னா இந்தியாவில் பெரும்பான்மையினரே இஸ்லாமியர்கள் தான். ஏன்னா இப்போ 79% கிட்ட என்ன இருக்காங்கன்னா இந்துக்கள் இருக்காங்க. இப்போ இந்த ஹிந்துக்கள்லேயே நிறைய பிரிவுகள் இருக்குது இல்லையா? நிறைய அவங்க வந்து ஜாதிகள் இருக்குது. அந்த ஜாதியின் அடிப்படையில் அவங்க நிறைய பிளவுபட்டு இருக்காங்க. எல்லாருமே அந்த இந்து அப்படிங்கிற ஒரு பிரிவு கீழே போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 15% கிட்ட இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஒரு 3% தான் இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இன்னொரு 3% சீக்கு பௌத்தம் அந்த மாதிரி வந்துடுறாங்க. அப்போது நம்ம வச்சு பார்த்தோன்னா ஒரு ரிலீஜியன் அதிகமாக இருக்கிறது அது இஸ்லாமியர்கள் தான். ஆனால் நம்மளை சிறுபான்மையினர்னு சொல்லிக்கிறோம். நம்ம கூட இருக்க கிறிஸ்தவர்கள் 3% தான் இந்தியாவில் இருக்காங்க. அவங்க எதுக்காகவும் என்ன வரல, இறங்கி போராட்டம் பண்ண வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்களும் எப்படி நான் முன்னாடி ஒரு சமுதாயத்தை சொன்னனோ, வெறும் 3% இருந்துட்டு அவங்க பெரிய இடத்துல இருக்காங்கன்னு சொன்னோம், அதே மாதிரி அதுக்கு அடுத்ததாக கிறிஸ்தவர்களும் அவங்களுடைய படிப்பறிவில் அவங்க அதிகமாக அவங்கள வளர்த்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் அதிகாரத்துக்கு வந்து இருக்கிறாங்க. இப்போ அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரியான இந்த இடஒதுக்கீடு தாங்க, எனக்கு 3% இடஒதுக்கீடு தாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு நிற்கிற லெவலில் அவங்க இல்லை. இன்னும் கேட்டால் தமிழக அரசாங்கம் அவங்களுக்கு கொடுத்த அந்த 3% இடஒதுக்கீடு கூட எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்கள் பிசி கோட்டா கீழே வந்துடும், அதிலே எங்களுக்கு வந்து எல்லாம் வேலை கிடச்சிரும், ஏன்னா நாங்கள் இந்த 3%க்குள்ளே எங்களை நாங்கள் சுருக்கிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி அவங்க வேணான்னு மறுத்துட்டாங்க. நம்ம தான் இந்த 3% கீழே நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ன இல்லை, அந்த பிசி கோட்டாக்கு கீழே போய் நம்ம போராடுற அளவுக்கு நம்மக்கிட்ட படித்த ஆளுங்க இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய சூழ்நிலை இருக்குது. அப்போ இதே இந்த 3% அவங்க இடஒதுக்கீடு கொடுத்து கூட அதில் போய் நிரம்புறது கூட இஸ்லாமியர்கள் இல்லை. அந்த அளவுக்கு காலியாக இருக்காங்க இடங்கள். அப்போ ஏன் அந்த மாதிரி இருக்கணும், ஏன் அப்போ நம்ம படிப்பில் பின்தங்கி இருக்கணும், ஏன் நம்ம அரசாங்க வேலைகளில் நம்ம பின்தங்கி இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். இப்போ மற்றவர்கள்லாம் சொல்கிற மாதிரி அரசாங்க வேலைக்கு போனால் இப்படிலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்தோன்னா நம்ம நாளைக்கு ஆட்டு மந்த மாதிரி படிப்பறிவு இல்லாமல் பதவி இல்லாமல் பவர் இல்லாமல் என்னவாயிடுவோன்னா மேலிடத்தில் இருக்கவங்க எதை சொன்னாலுமே நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுவோம். நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறோம். நம்ம நினச்சிக்கிட்டோம் வந்து நம்ம ஏதோ கடை வச்சு பொழைச்சிக்கலாம்னு நினைக்கிறோம், இல்லைனா வெளிநாட்டுக்கு போய் பொழைச்சிக்கலாம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இஸ்லாமியர்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் பொழைச்சிக்கலாம். வெளிநாட்டுக்கு நம்ம போகிறோமே அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வெளிநாட்டுக்கு போகிறோம், அந்த அரபு நாடுகள் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, அதாவது இஸ்லாத்திற்கு எதிராக இருக்க அந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவாக தான் நிறைய அரபு நாடுகள் இருக்குது. அவங்களுடைய ஊரில் செய்கிற வேலைகள் எல்லாமே அந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காக்காரங்களுக்கும் தான் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் நம்மளுடைய இந்திய நாட்டில் ஒரு பவரில் இருந்து வேலை செய்கிறது தப்பா, இல்லை அங்கே போய் அரபு நாடுன்ற பேரில் இருக்கிற ஒரு ஊரில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே போய் இஸ்லாமியர்களுக்கு முழுவதும் எதிராக இருக்கிற மனுஷங்களுக்கு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா? நம்மளுக்கு இப்போ படிப்பே எனக்கு வரலை சுத்தமாக, நான் வந்து எனக்கு இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் நான் வந்து அரசாங்க பணியிலையோ இல்லை நான் நிறைய படிக்கலை
அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் எல்லாமே இருந்தும் இதிலலாம் நான் போகக்கூடாது, போக மாட்டேன், நான் போய் சவுதியில் போய் பொழைச்சிக்கிறேன், துபாயில் போய் பொழைச்சிக்கிறேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்பான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். முதல்ல நம்ம ஏன் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம்? இது நம்மளுடைய நாடு இல்லையா? நம்ம இங்கே பிறந்தவங்க, நம்ம வந்து ஒன்றும் வெளிநாட்டிலேருந்து நம்ம இங்கே வரலை, நம்ம அங்கே போய் சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறது. நம்ம இந்திய குடிமக்கள் சரிங்களா? இங்கே நம்மளுடைய 10 தலைமுறைக்கு முன்னாடியோ 20 தலைமுறையினருக்கு முன்னாடியோ இல்லை 2 தலைமுறையினருக்கு முன்னாடி எப்படி வேணால் எப்போ வேணால் அவங்க இஸ்லாத்துக்கு மாறி இருக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி இங்கே இந்தியாவில் இருக்க இந்திய குடிமக்கள் நம்ம இஸ்லாமியர்களாக இருக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய ஒரு சதவீதத்தை, நம்ம இஸ்லாமிய சதவீதத்தை ஒரு அரசாங்க பணியில் நம்ம கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கான ஒரு விஷயங்களை நம்மளால் அங்கே பேச முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒருத்தவங்க டூருக்கு போகிறாங்க, ஒரு 10 ஆம்பளைங்க டூருக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டூருக்கு போகும்போது அந்த 10 பேருமே நான் முஸ்லீமாக இருக்கிறாங்க. நான் முஸ்லீமாக இருக்கும்போது அவங்களுடைய பிளான்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இந்த இடத்துல தங்கலாம், இங்கே நம்ம வந்து பார்ட்டிக்கு போகலாம், இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ட்ரிங்க்ஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்களுடைய மார்க்கெட்டில் அது தடுக்கப்பட்டதில்லை, அதனால் அவங்க அந்த மாதிரி கூட பிளான் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணி அவங்க பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ அதில் ஒரு 3 பேர் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அதுவும் மார்க்கத்தை சரியாக பின்பற்றக்கூடிய ஒரு இஸ்லாமியர்களாக இருக்காங்க சரிங்களா? அப்போது அந்த மாதிரி இருக்கவங்களோட அந்த பிக்னிக்கை செலக்ட் பண்ணும்போது, சூஸ் பண்ணும்போது அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பிளானிங்கை, எப்பா நம்ம கூட அந்த அகமது, ஆரிஃப் இவங்க 3 பேரும் வராங்க. அவங்க வரும்போது அவங்க வேற 5 வேளை தொழுகிறவங்களா இருக்கிறாங்க. தொழுகும் போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரூம் எடுக்கிறோம்ல, அந்த ரூமை வந்து கொஞ்சம் மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் வேணால் கொஞ்சம் போட்டுருவோமா, ஏன்னா அவங்க வேறு போயிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு அது தேவைப்படும். சரி அப்படி இல்லைனா கூட கொஞ்சம் ரூமில் கொஞ்சம் செப்பரேட்டாக கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி பார்த்துப்போம், பெட்டு போடுறது இடம் விட, ஏன்னா அவங்க தொழுவாங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ட்ரிங்க்ஸ் பார்ட்டிலாம் இப்போதைக்கு வேணாம்ப்பா, இந்த இதில் வந்து அவங்களும் வர்றதுனால நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிப்போம், ஏன்னா அவங்க குடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி வேறு என்ஜாய்மெண்ட்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் வந்து வேணாம் அவங்க, ஏன்னா அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. இப்படி இஸ்லாத்தில் இல்லாத சில விஷயங்கள் அவங்க மார்க்கத்தில் அது அனுமதிக்கப்பட்டு இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நியூட்ரலான ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதாவது எல்லாமே நமக்காகவே பண்ணி கொடுத்துருவாங்கன்னு இல்லை, ஆனால் சில விஷயங்களில் இவங்க இப்படி இருப்பாங்க, அதனால் இவங்களுக்காக நம்ம அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஏன்னா இவங்களும் நம்ம கூட இருக்கிறாங்க, இவங்களும் நம்ம ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சில விஷயங்களை மாற்றிப்பாங்க. அப்போது அதே மாதிரி தான் நம்ம ஒரு அரசாங்கத்திலேயோ ஒரு அரசியல்லையோ நம்ம கேள்வி கேட்குற ஒரு இடத்துல இருக்கும்போது, இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதியாக நம்ம இருக்கும்போது என்னவாகும்னா நம்மளை கன்சிடர் பண்ணுவாங்க, நம்மளுடைய கஷ்டங்களை கன்சிடர் பண்ணுவாங்க, நம்மளுடைய தேவைகளை கன்சிடர் பண்ணுவாங்க இல்லையா? இஸ்லாமியர்களா, அதுவும் அவங்க நம்மளுக்கும் வந்து அவங்களுடைய 4 பேருடைய இது வேண்டியிருக்கு, ஆதரவு வேண்டியிருக்கு. நீங்கள் நாடாளுமன்றமோ பாராளுமன்றமோ இல்லை எங்கே இருந்தாலுமே இவங்களுடைய ஒரு ஆதரவு நம்மளுக்கு தேவை இருக்குது. ஏன்னா இவங்க எம்பியாக இருக்காங்க, எம்எல்ஏவாக இருக்காங்க, இவங்க இந்த மாதிரி ஐஏஎஸ்ஸாக இருக்காங்க, இந்த மாதிரி இவங்களுடைய ஆதரவு நம்மளுக்கு தேவை இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ உங்களுக்கு என்ன தேவை இருக்குது சொல்லுங்கள், அப்போ இஸ்லாமியர்களாகிய நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்க, இந்த இந்தியாவில் வாழும்போது நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்க, நம்மக்கிட்ட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட கேட்பாங்க. நம்மளுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்தால் மாற்றி கொடுக்குற இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி எப்படி ஆகும்னா நம்மளையும் ஒரு மனுஷங்களாக மதிப்பாங்க. இப்போது ஒரு வேளை எனக்கு இந்த அரசாங்க பதவியெலாம் எனக்கு தேவையில்லை, நாங்கள் போக மாட்டேன், நம்ம அப்படி இருந்தோன்னா நம்மளை வந்து அவங்களுக்கு ஞாபகமே வராது. நம்மளுடைய கோரிக்கைகளையும் அவங்க எடுக்க போகிறதில்ல, நம்மளுடைய கஷ்டங்களையும் அவங்க புரிஞ்சிக்க போகிறதில்ல, அதை எடுத்து வைக்கிறதுக்கும் நம்ம அங்கே கிடையாது. அதே மாதிரி நம்மளுடைய நினைவும் அவங்களுக்கு வருமா, ஏன்னா அங்கே நம்ம இல்லவே இல்லை, நம்மளுடைய ப்ரெசன்ஸே இல்லைன்னும் போது அவங்க நம்மளை பற்றி யோசிக்க போகிறதே இருக்காது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் முடிவுகள் எடுப்பாங்க சரிங்களா? அதனால் நம்ம கண்டிப்பாக நல்லா படித்து உயர் பதவிகளுக்கு நம்ம போகணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் மார்க்கத்தோடு சேர்ந்து நம்ம அந்த உயர் பதவிகளில் இருக்கும்போது அந்த மார்க்கத்துக்கான மதிப்பை மற்ற மனிதர்களும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. மார்க்கம் இல்லாமல் நம்ம எவ்வளோ உயர் பதவிகளில் போனாலும் என்ன ஆகும், இவனும் நம்ம கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பான், சரி இவங்களும் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் தொழுவெல்லாம் போக மாட்டான், அவனுக்காக நம்ம ஏன் இது பண்ணோம், புரியுதுங்களா? அந்த மாதிரியும் ஆயிடும். அதாவது முழுமையான நன்மை முஸ்லீம்களுக்கு வந்து கிடைக்காது. ஏன்னா நம்மளே ஒழுங்காக முஸ்லீமாக இல்லையே, உயர் பதவிகளில் பவரில் இருக்கிற நம்மளே ஒழுங்காக இல்லைன்னா அப்புறம் கீழே இருக்க மக்களுக்கு நம்ம என்ன வாங்கி தருவோம், நீ என்ன வேணால் பண்ணிக்க, அவன் முஸ்லீமாக வந்துச்சிக்க அப்படின்னு சொல்லி தான் விட்டுருவாங்க இஸ்லாமிய பேர் தாங்கிகள். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே மார்க்கத்தை சரியாக புகட்டணும்.
ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து திருமறையை படிக்கணும். ஒவ்வொரு நாளும் அவங்க அதோடைய அர்த்தம் புரிஞ்சு படிக்கணும். இஸ்லாத்தில் என்ன பண்ணணும் அவங்கக்கூடாது இதை எல்லாத்தையும் அவங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சு அவங்களுடைய தாய்நாட்டில் அவங்க ஒரு உயர் பதவிக்கு வரணும். வரும்போது சில விஷயங்கள் அவங்களுடைய கை மீறி போகும்போது அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுக்கு கட்டுப்பட்டு ஆகணும் போது அவங்க மேலே அது தவறாக வராது. இதெல்லாம் பண்ணி அவங்க மார்க்கத்தை சரியாக பின்பற்றுற நிலையில் அவங்க உயர் பதவியில் இருக்கும்போது அந்த ஒரு மாற்றம் அவங்களுடைய அந்த பதவி உயர்வு என்னவாகும்னா மற்ற எல்லா இஸ்லாமியர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல பேருதவியாக இருக்கும். இப்போ நம்ம ஹஜ்ஜுக்கு போகும்போது நம்ம கூட அனுப்புகிற அந்த காதிமுல் ஹுஜாஜ்னு வருவாங்க தெரியுமா, முஅல்லிம் வருவாங்க நம்மளுக்கு வழிகாட்டியாக. அவங்க கூட ஒரு அரசாங்க அதிகாரியை தான் நம்ம கூட அனுப்புவாங்க, சரிங்களா, நம்ம நாட்டில் இருந்து. அப்போது நம்ம அரசாங்கத்திலேயே இல்லை, பதவியிலே இல்லைன்னா நம்ம ஹஜ்ஜு செய்யும் போது அவங்க யாரை அனுப்புவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நினைவு வச்சுக்கணும். இப்போ வக்ஃப் வாரி சட்டத்தில் எப்படி நான் முஸ்லீம்களை கொண்டு வந்து நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறவங்கள கொண்டு வந்து நான் நிறுத்துவோன்றாங்களோ, அப்போ அதுக்கு கூட ஏதாவது சொன்னாலும் சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம கையில் அதிகாரம் இல்லைன்னா நம்ம என்னவாகும்னா நாளைக்கு நம்மளுடைய மார்க்கத்தை பின்பற்றுறதுலேயே நம்மளுக்கு பின்னடைவு வரும், சரிங்களா. ஏன்னா இன்றைக்கி இஸ்லாமியர்களுடைய அவங்களுடைய வணக்க ஸ்தலங்களை எப்படி வேணால் இடிக்கலாம் இல்லையா, அவங்களுடைய சட்டங்களை எப்படி வேணால் மாற்றலாம், அவங்கள வந்து நம்ம கேள்வி கணக்கு இல்லாமல் சிறையில் அடைக்கலாம். இப்படியெல்லாம் வரும்போது நாளைக்கு பவர் இல்லாமல் நம்ம போய்கிட்டே இருந்தோன்னா நம்மளுடைய மார்க்கத்தையே நம்ம பின்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இந்த நாட்டில் நடக்கலாம். அதனால் நம்ம அனைவரும் என்ன பண்ணணும்னா படித்து முன்னுக்கு வரணும். நம்ம பதவி பவர் உள்ள ஒரு இடத்துக்கு போகணும். ஏன்னா நம்ம மார்க்கத்தை சரியாக பின்பற்றணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதில் வந்து பின்னடைவு வந்துடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அடுத்து பார்த்தோன்னா அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னல்லாஹ லா யுகையிரு மாபி கௌமின் ஹத்தா யுகையிரு மாபி அன்ஃபுசிஹிம். அதாவது எந்த ஒரு சமுதாயமும் தன்னுடைய நிலையை தான் மாற்றிக்கொள்ளாத வரையில் அல்லாஹ் அதை மாற்றுவதில்லை அப்படின்னு வருது. அப்போ இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய நிலையை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு ஒரு சமுதாயம் முடிவெடுக்கணும். அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க அந்த மக்கள் அதுக்கு முடிவெடுக்கணும். அப்படி முடிவெடுத்து அதற்காக நம்ம போராடும் போது அல்லாஹ் அதற்கான ஒரு வழியை ஏற்படுத்துவான். கண்டிப்பாக நம்மளுடைய முன்னேற்றத்தில் அல்லாஹ் தஆலா துணை புரிவான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளே வந்து நம்ம எப்படி வேணால் போயிட்டு போகிறோம், நம்ம எதுக்கு படிக்கணும், நம்ம என்ன எங்கே வெளிநாட்டுக்கு போய் ஏதோ ஒரு 10வது கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம போய் வேலை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னா நம்மளுடைய சமுதாயம் கண்டிப்பாக முன்னுக்கு வராது. இது 15% இல்லை, 25-35%. ஏன்னா இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக்கிட்டே தான் போகுது. ஆனால் அந்த அதிகரிப்புங்கிறது வெறும் மக்கள் தொகையில் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த அதிகாரத்துலேயும் அவங்களுடைய அதிகரிப்பு இருந்தால் தான் எவ்வளோ மக்கள் அதிகரிக்கிறாங்களோ அதுக்கேற்ற வசதி வாய்ப்புகளை நம்மளால் செய்து தர முடியும். இல்லைனா வெறும் ஆட்டு மந்தை மாதிரி நிறைய மக்கள் அதிகரித்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய மார்க்கத்தையே அவங்களால முழுமையாக பின்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டுருவாங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக படிக்கணும், கண்டிப்பாக நம்ம பதவிகளில் உயர் பதவிகளில் அதிகாரத்தில் வரணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து பொதுவாக சில பேர் நிறைய என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அதாவது கல்வி கற்றுட்டா திமிரு வந்துடும், கல்வி கற்றுட்டா மார்க்கத்தை ஒழுங்காக பின்பற்ற முடியாது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு சாக்கு போக்குங்க. கல்வி கற்றுட்டா மார்க்கத்தை பின்பற்ற முடியாது இல்லை திமிர் வந்துடும் அப்படின்லாம் நினைக்கிறது வந்து அப்போ நம்ம ஒழுங்காக மார்க்கத்தை படிக்கலை அப்படின்ற அர்த்தமாயிடும். ஒருத்தவங்க இந்த உலக கல்வி கற்கணும், உலகத்தில் உயரணும் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க மார்க்க கல்வி கற்கக்கூடாது, மார்க்கத்தில் பின்தங்கி இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. முதல் நம்மளுக்கு தேவை மார்க்க கல்வி தான். நம்ம மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தணும், சரிங்களா. ஆனால் வந்து உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், இந்த உலகம் மூலியமாக தான் நம்ம வந்து நாளைக்கு மறுமையை அடைய போகிறோங்கிறப்போ இந்த உலகத்திலே நம்ம சிறப்பானவங்களாக இருக்கணும். அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம மார்க்கத்தை பின்பற்றணும், அதுக்கேற்ற சுதந்திரம் நமக்கு வேணும். அப்படின்னா நமக்கு இந்த உலக கல்வியும் இந்த உலகத்தில் உள்ள அதிகாரங்களும் இந்த உலகத்தில் உள்ள பொறுப்புகளும் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கணும். நம்ம வந்துட்டு முழுமையாக நான் வந்து உலக கல்வியை மட்டும் படிச்சுக்கிறேன், இல்லை நான் உலக கல்வியே எனக்கு வேணாம், நான் வெறும் மார்க்க கல்வியை படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து சரி கிடையாது. இன்றைக்கி நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கிற சோர்ஸில் பார்த்தோன்னா நம்ம ரெண்டுமே நம்மளால் வந்து கண்டிப்பாக பேலன்ஸாக நம்மளால் எடுத்துக்க முடியும். கண்டிப்பாக அப்படி எடுத்துக்கிட்டால் தான் அது கரெக்டான படிப்பு, பயனுள்ள கல்வி. அப்படி இல்லைன்னா அது பயனற்ற கல்வி தான். நம்ம எவ்வளோ பெரிய பதவிக்கு போனாலும் அது தேவையற்ற வேலை தான்,
சரிங்களா? அதனால் மார்க்கம் முதல்ல இருக்கணும். நம்ம எவ்வளோ அதிகமாக அல்ஹம்துலில்லாஹ் நம்மளால் ஒரு வேலைவாய்ப்பு அதிகம் பெற்று நம்மளால் சம்பாதிக்க முடியுதோ அந்த அளவுக்கு நம்மளால் மார்க்க பணிகளை அதிகமாக நம்மளால் செய்ய முடியும். மற்றவர்களுக்கு நம்மளால் உதவி செய்ய முடியும். இப்போ ஒரு ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்னா கூட நம்ம சீக்கிரமாக என்ன பண்ணலாம், அதாவது நல்ல வேலையிலேருந்து நல்லா சம்பாதிக்கிறவங்களால ஒரு சீக்கிரமாக அந்த வேலைக்கு போக முடியும். இப்போ என்னதான் சில நேரங்களில் ஈமான் ஒரே அளவு இருந்தாலும் 2 மனுஷங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வி அறிவு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இருக்கும்போது அவங்களால மார்க்க பணிகளை அதிகமாக செய்ய முடியும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே நடந்த ஒரு விஷயம் தானே இல்லையா? 2 பேருமே, அதாவது பணக்கார சஹாபாக்களும் ஏழை சஹாபாக்களும் 2 பேருமே ஈமான்ல நிரம்பி வழிஞ்சாலும் ஏழை சஹாபாக்கள் வந்து பணக்கார சஹாபாக்களை பற்றி என்ன பண்ணாங்க, பொறாமைப்படுற நிலைமையில தானே இருந்தாங்க. ஏன்னா அவங்க பண்ணுற நன்மைகளை வந்து நம்மளால அடைய முடியலையே அப்படின்னு. அப்போ ரசூலா சில திக்ருகளை சொல்லி கொடுக்குறாங்க. அதையும் கொஞ்ச நாளில் அந்த பணக்கார சஹாபாக்கள் செஞ்சிடுறாங்க. அப்போ நிறையா பேருக்கு தானம் தர்மமும் செய்து அந்த நன்மைகளையும் அடைஞ்சிடறாங்க. அது இவங்களுக்கு கிடைக்காம போயிடுது இல்லையா? அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்மளுடைய வசதி வாய்ப்புகளை நம்மளுடைய படிப்புகள் மூலயமா நம்ம அதிகப்படுத்தும் போது, மார்க்கத்துக்கு உட்பட்டு சரிங்களா அதிகப்படுத்தும் போது நம்மளால் நிறைய மார்க்க பணிகளை செய்ய முடியும், நிறைய தாவாக்கள் செய்ய முடியும். நம்மளுக்கு இந்த அறிவும் வந்திருக்கும் போது, உலக அறிவும் இருக்கும் போது இன்னும் வந்து அழகான முறையில் குரானை வந்து நம்மளால் மற்றவங்களுக்கு விளங்க வைக்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு என்ன பண்ணணும்னா, மார்க்கத்துக்கு கொஞ்சம் கூட புறம்பான செயல்களை நம்ம எதையும் ஈடுபடாமல் அதுக்கு உட்பட்டு நம்ம செய்து, அதனால் அதாவது மார்க்கத்துக்கு உட்படாமல் இருக்கிறதுனால எனக்கு கோடி ரூபாய் வருது அப்படின்னாலும் அதை தவிர்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு உட்பட்டு நம்மளுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கணும். நேரடியாக இறைவன் இந்த வேலைகளை செய்யக்கூடாது, இந்த படிப்புகளை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே. இப்போ சினிமா துறை இருக்குது, அந்த படிப்புகள் நம்மளுக்கு தேவையில்லை, அந்த வேலைகள் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ பேங்க்கில் வந்து வட்டிக்கு பணம் செலுத்துகிற, அதாவது வாங்குற கணக்கு எழுதுகிற இந்த வேலைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. இதனால நம்மளுக்கு வந்து முன்னேற்றங்கள் வந்தாலும் இந்த படிப்புகள்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா இஸ்லாம் இதெல்லாம் வந்து நேரடியாகவே தவறு அப்படின்னு சொன்னதுனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பயானில் போடுவோம். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கம்ப்ளீட்டாக தவிர்த்துக்கணும். ஆனால் அதை தவிர மற்றபடி இது பண்ணால் அப்படி பண்ண வேண்டியிருக்குமோ அப்படின்னு நினச்செல்லாம் நம்மளுடைய விஷயங்களை நம்ம பின்தங்கி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இஸ்லாமியர்கள் அனைவரும் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் நேர்வழி அளிப்பானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.